عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்தார். அந்த ரப்புல் இஸ்ஸத் படைத்த கோடிக்கணக்கான படைப்புகளில் ஒரு இனமாக மனித இனத்தை படைத்தார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் படைத்த படைப்புகள் அனைத்துக்கும் ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனாக இருப்பான்னு சொன்னா அந்த ரப்பு மாதிரி தான் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் பிறக்க வச்சிருக்கிறான். அதே போல ஒன்றே ஒரு நாள் அவன் இந்த மரணம் என்ற செய்தியை ஏந்தியாகும். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனிலே கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனிலே கூறுகிறான், الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறோம். எதற்காக என்று சொன்னா உங்களை யார் யார் நல்ல மட்டும் செய்யறாங்கன்னு சோதிச்சு பார்ப்பாங்க. ஆகவே ஒரு மனிதன் இவ்வுலகில் பிறக்கும் பொழுது அவனுடைய தந்தை, அவனுடைய தாய், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய முழு குடும்பமும் பார்த்து அவனை சிரித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவன் அழுத வண்ணம் இந்த உலகத்துக்கு வருவான். ஆனால் அவன் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அவன் சிரித்த வண்ணம் போக வேண்டும். அவனை பார்த்து சூழ இருப்பவர்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அவன் மரண வேளையில் சிரித்த வண்ணம் சொர்க்கம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவன் இவ்வுலகில் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் அந்த ஆகிரத்து வாழ்க்கைக்கும் தயாரிப்பு செய்ய வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யாருன்னு சொன்னா தண்ட மனோவிச்சையை கட்டுப்படுத்தி தண்ட மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்காக அவன் செஞ்சான். வல் ஆஜிசு மடையன் அறிவற்றவன் யாருன்னு சொன்னா மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். அவன் தண்ட மனோவிச்சை பிரகாரம் தண்ட மனம் விரும்பும்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் விட்ட ஆதரவை. கண்ணியமான சகோதர பிறர்களே, நாம் ஒவ்வொருத்தருக்கும் மரணம் வர இருக்கிறது. அதனால் அந்த மரணத்துக்குரிய தயாரிப்பை நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிச்சிட்டான்னு சொன்னா அவனை முழு குடும்பமும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஒரு குழியை தோட்டி அவனை அடக்கி விடுவார்கள். ஒரு நாள் கூட அவனை தன் வீட்டில் வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். அது அவனுடைய அன்பான மனைவியாக இருந்தாலும் சரி. எனவே தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் ஒன்றே ஒரு நாள் நிச்சயமாக சத்தியமாக அந்த கபரை சென்றடைய இருக்கிறோம். ஒரு அடியான் இந்த உலகத்தில் மரணிக்கின்ற நேரத்தில் அவனுடைய ஜனாசா, அவனுடைய மவுத் நல்லதாக சொன்னா மலக்குல் மவுத் அழகான தோற்றத்திலே நறுமணம் வீசிய வண்ணம் வருவார்கள். அதே ஒரு கெட்ட அடியானாக இந்த உலகத்தில் அவன் மரணிக்க இருந்தால் மலக்குல் மவுத் ஒரு பயங்கரமான தோற்றத்துடனும் துர்நாற்றம் வீசிய வண்ணமும் வருவார்கள். அவனுடைய பெருவிரலிருந்து ரூஹ் கைப்பற்ற ஆரம்பிக்கிற நேரத்திலிருந்து தன்னுடைய இதயத்திலுள்ள நரம்பு வரை ரூஹ் வந்ததும் தன் தாயின் வயிற்றில் இருந்ததை மறந்ததை போல் சக்கராத்திர நேரத்தில் உள்ள நிகழ்வுகளை அவன் மறந்து விடுவான். கண்ணியமான சோலை பிறர்களே, அவன் அந்த உலகட்டும் பிரிந்து அந்த கபருடைய வாழ்க்கைக்கு போயிடுவான். அவன் அந்த கபரில் அடக்கப்பட்டதும் அவனுடைய ரூஹ் திரும்பி கொடுக்கப்படும். அவனுடைய ரூஹ் திரும்ப கொடுக்கப்பட்டதும் அவன் வாழ்வில் காணாத ஒரு இருளை அந்த கபரில் காணுவான். இன்னும் பயப்படுவான். அவன் பாசத்துக்குரிய அவனுடைய அன்பான தாயை அந்த பயத்தின் காரணமாக அழைப்பான். அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்காது.
தன் நேசத்துக்குரிய தந்தையும் அழைப்பான். எந்த ஒரு பதிலும் கிடைக்காது. மனைவி, பிள்ளைகள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவரையும் அழைத்து பார்ப்பான். எந்த ஒரு பதிலும் அவனுக்கு கிடைக்காது. பின்பு கத்துவான், கதறுவான், கெஞ்சுவான். தனிமையில் அவன் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் அவனுக்கு எந்த ஒரு உதவியுமே அந்த கபரில் உதவி செய்யப்பட மாட்டான். அந்த நேரத்தில் முன்கர் நக்கீர் இருவரும் வந்து நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே அவர்கள் வந்து சொன்னதும் அவனுடைய உள்ளம் திடுக்கிடும், பயப்படும். அச்சத்தால் அவன் பயந்துடுவான். பின்பு அவர்கள் கூறுவார்கள், இதோ உங்களுக்குரிய கேள்விகள் என்று. மன் ரப்புக, மன் நபியுக, மா தீனுக என்ற கேள்விகளை கேட்பார்கள். அதுவே ஒரு நல்லடியான ஜனாசாவாக இருக்குமா இருந்தால், ஒரு நல்ல ஒரு மௌத்தாக இருக்கும் என்று சொன்னால் அவன் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வான். அவனுக்கு அந்த மலக்குமார்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரை கூறுவார்கள். இதுவே ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அவனிடத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவன் விடை தெரியாமல் கத்துவான், கதறுவான். மாதா தப்பூல், நீங்க என்ன சொல்றீங்க? மாதா தப்பூல், நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவன் தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு நரகத்தை காட்டப்படும், அதனை அவனுக்கு சாட்டப்படும். ஆகவே கபரில் வைத்து சில நாட்களில் கண்கள் கரைந்து விடும், உடம்பில் இருந்து தண்ணீர் வெளியாகும். பின்பு உடலையும் அதில் உள்ளவையும் மண் சாப்பிட ஆரம்பித்துவிடும். இந்த உலகில் தன்னுடைய உடல் கூட நிரந்தரம் இல்லாமல் அவன் ஆகிவிடுவான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நோக்கம் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் வாழ்றது நம்முடைய வாழ்க்கையை நாளைய மறுமை நாளைய வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக. எந்த அடியா நல்ல வாழ்க்கையாக அவனோட வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வானோ அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்வதாக குர்ஆனில் தெளிவாக சொல்லி, எந்த ஒரு அடியான் தன் வாழ்க்கையை வழிகேட்டிலேயும் பாவத்திலேயும் கழிப்பானோ அவனுடைய இடம் பயங்கரமான இடம், அந்த நரகமாக மாறிவிடும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எம் அனைவரையும் அவருடைய கட்டளைகளை எடுத்து நடந்து தீய விடயங்களை தடுத்து நடந்து அந்த நாளை மறுமை நாட வாழ்க்கையிலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.